கோடை காலத்திற்கு முன்பாகவே வெப்பம் அதிகரிக்க தொடங்கிய நிலையில் கோவையில் தர்பூசணி விற்பனை சூடுபிடித்துள்ளது. தர்பூசணி என அழைக்கப்படும் நீர்ப்பழம் தாகத்தை தணிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. சில மருத்துவ குணங்களையும் கொண்ட இந்த பழம் கோடை காலத்தில் மட்டுமே விளைச்சலை கொடுத்து விற்பனைக்கு வருகிறது. கோடை காலத்தை முன்னிட்டு வெப்பத்தை தணிக்க குளிர்பானம் மற்றும் வெள்ளரி, பழரசம் போன்றவற்றை மக்கள் விரும்பி உட்கொள்ளும் நிலையில் தர்பூசணி தனியிடம் பிடிக்கிறது. அந்த வகையில் தற்போது கோவை நகரில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் தர்பூசணியின் விற்பனை சூடுபிடிக்க துவங்கியுள்ளது. பல ஊர்களிலிருந்து இங்கே வருது, நம்மளுக்கு வரத்து வந்துட்டு இருக்குது. இப்போ வெயில் ஆரம்பிச்சனால கொஞ்சம் வியாபாரம் ஸ்பீடாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி, குப்பம், ஆந்திரா பார்டரு அங்கேருந்து வரும். அப்புறம் பெங்களூரு, மைசூரு, அடுத்த மாதம் திண்டிவனம் ஆரம்பிச்சிடும். அது வந்ததுன்னா இன்னைக்கு கொஞ்சம் விலை கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஹோல்சேலில் 20 ரூபாய்க்கு போயிட்டுருக்குதுங்க. தர்பூசணி தாகம் தீர்க்கும் தர்பூசணி. 3 நாளாக வெயில் ஆரம்பிச்சனால வியாபாரம் ஓரளவுக்கு போயிட்டுருக்கு. இனி அடுத்த மாதமெல்லாம் இன்னும் கொஞ்சம் விலை கம்மியாகும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும் வியாபாரம்.